Hi friends, welcome back to my channel. நாம இப்போ இந்த வீடியோவில் யூனிகார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 4 ply yarns, 2.25 mm hook, 3 mm hook, fiberfill எடுத்துருக்கேன். இப்போ வந்து half white and blue color வச்சு யூனிகார்ன் பாடி அண்ட் ஹெட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 2.25 mm hook தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்லி மேனி செய்கிறதுக்கு மட்டும்தான் 3 mm hook. அதுக்கு வந்து நான் கலர் நூல்ஸாக எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கலர் நூல்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் யூனிகார்ன் எப்படி பண்ணுறதுன்னு அதோட பேட்டர்ன் வந்து வீடியோ சைடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி யூனிகார்ன் செய்கிறதுன்னு பார்ப்போமா? யூனிகார்னோட பார்ட்ஸ்லாம் நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேனி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 3 mm ஹூக் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். 4 ply yarn. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 25 செயின்ஸ் போட்டுக்கிறணும். இந்த மேனி வந்து நம்ம யூனிகார்னோட ஹெட்டு பேக் சைடு வந்து இதை வைக்க போகிறோம். நான் வந்து 4 கலர்ஸில் செய்ய போகிறேன் மேனிஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் எக்ஸ்ட்ரா கலர்ஸில் எக்ஸ்ட்ரா 2 கலர்ஸில் செஞ்சுக்கோங்க. இப்போது ஹூக்லேருந்து 3rd செயின்குள்ளே நாம் ஒரு ஹெச்டிசி போடணும். இப்போது ஹெச்டிசி போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 3 ஹெச்டிசி அதே செயின்குள்ளேயே போடணும். 2 3 4. இப்போது நம்ம டோட்டலாக 4 ஹெச்டிசி வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே அதே மாதிரி 4 ஹெச்டிசி போடணும். இதே மாதிரி செயின் எண்டு வரைக்கும் நாம் ஒவ்வொரு செயின்குள்ளேயும் 4 ஹெச்டிசி போட்டு நாம் முடிக்கணும். முடிச்சுட்டு கொஞ்சம் நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வந்து நம்ம ஹெட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக. இப்போது எல்லா செயின்ஸ்குள்ளேயும் 4 ஹெச்டிசி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுக்கோங்க. எல்லா செயின்ஸ்லேயும் 4 ஹெச்டிசி போட்டு முடித்த பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நாம் வந்து இது யூனிகார்னோட ஹெட் பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி நான் டோட்டலாக 4 கலர்ஸில் பண்ணியிருக்கேன்.
எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் 2 கலர்ஸில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெட்டுக்கு பேக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை விட கொஞ்சம் குட்டியானது. இது வந்து பாடியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மேனிஸு. அதோட பேட்டர்ன் வந்து இதை கொடுத்துருக்கேன் வீடியோவில், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யூனிகார்னோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூனிகார்னோட எல்லா பார்ட்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம பிளாக் கலர் நூலை வச்சு இந்த மாதிரி ஐஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. யூனிகார்ன் லெக்ஸ் அண்டு ஹார்ன் அது ஸ்டிச் பண்ண முன்னாடி ஸ்டஃபிங் ஃபைபர் ஃபில்லை வச்சு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இயர்ஸ்க்கு வந்து ஸ்டஃபிங் பண்ண தேவையில்லை. இப்போது ஐஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நூல் வெளியே தெரியாமல் செக்யூர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அழகான கலர்ஃபுல்லான யூனிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மேனிஸ் வேணுனாலும் செஞ்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹெட்டில். இது வந்து சின்ன யூனிகார்னால் நான் வந்து ரொம்ப மேனிஸ் வந்து அட்டாச் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த யூனிகார்ன் செஞ்சீங்கன்னா அதோட பிக்சரை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், FB ஆர் இன்ஸ்டா பேஜில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர், see you all.